வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்காக குரு வக்கரத்துக்குண்டான பதிவுகள். அதாவது பலன்கள் வக்கர குருவானால் நமக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ரிஷபராசியில குரு சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரகதி தொடங்கி பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாட்கள் இந்த வக்கரகதியில் இருக்கார் குரு. இப்போ நம்ம துலா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குரு வக்கரம். 8ஆம் இடம் என்பது தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம், வலி, வேதனை, ஆயுள் ஸ்தானம், அமானுஷ்யம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு அர்த்தம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல குரு வக்கரமாகும் போது நம்ம வேலை செய்கிற இடத்துல அல்லது நம்மளுடைய மறைமுக எதிரிகள் கிட்ட, வெளியிலேயே கூட பகைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நம்ம கொஞ்சம் நிதானமாக போகணும். 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல தொடர்பு இருக்கு. அதனால என்னன்னா பகை வலுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பகையினால நமக்கு வலி வேதனைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்மளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறவர் குரு தான், 6ஆம் அதிபதி. அந்த 6ஆம் இடமே தான் நமக்கு நோய்க்கும் காரணம். ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது ஏற்கனவே சின்னதாக இருந்த விஷயங்கள் அப்படியே பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது குரு அப்படின்னாலே கொலஸ்ட்ரால், கட்டிகள் மற்றும் நமக்கு உடம்பு வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, உடம்பு வெயிட் ஆகிறது, இது சம்மந்தப்பட்டதில் நம்ம கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம் என்பது உணவு. அப்போ நம்ம இந்த கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவு வகைகளை தவிர்த்துக்கணும். அப்பத்துக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது. ரொம்ப பழைய உணவுகளை தவிர்க்கும் போது நமக்கு இந்த ப்ராப்ளம். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். ராகு அந்த குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அதனால் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு ராகு நன்மைகளை தான் செய்வார். ஆனால் இந்த குரு 8ஆம் இடத்துல வக்கரகதியில் போகிறதுனால கொஞ்சம் எதிரிகள் இடத்தில் கடன் வாங்கி கடன் கொடுக்குற பிரச்சனை, கடன் வாங்கிய நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள், இவையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருக்கும். 3ஆம் அதிபதியும் நமக்கு குரு தான். 3ஆம் இடம் கம்யூனிகேஷனை குறிக்குது, சகோதர வர்க்கத்தை குறிக்குது, எழுத்து ஒப்பந்தத்தை குறிக்குது, நம்முடைய அறிவு ஆற்றலை குறிக்குது, இடம் விட்டு இடம் போகிறது, பிரயாணம் பண்ணுறதை குறிக்குது. அப்படிப்பட்ட குருவும் 8ஆம் இடத்துல வக்கரமாகிறதுனால இந்த விஷயங்களெல்லாம் யோசித்து செய்யணும். இளைய சகோதர வழி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, தம்பியோ தங்கையோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அல்லது அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கத்தில் உறவு பாதிக்கப்படுறது, அதனால் நமக்கு சஞ்சலங்கள் ஏற்படுறது. அதே போல தான் தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், புதுசாக நம்பி செய்கிற காரியங்கள், பிறரை டிபெண்ட் பண்ணி செய்கிற காரியங்கள். ஒரு கான்ட்ராக்டில் ஒருத்தர்கிட்ட ஒரு பணியை ஒப்படைச்சிட்டு அந்த பணியினுடைய தொடர்ச்சி நீங்கள் செய்வீங்க. அந்த பணியை அவர் சரிவர செய்யாமல் போனால் அந்த பழியும் உங்கள் மேலே தான் வரும். இது மாதிரியான சிக்கல்கள், தாமதமாகிறது. அப்போ ஒரு திட்டங்கள், இப்போ ஒருத்தரை சந்திக்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு, ஒரு இடமாற்றம் பண்ணலான்னு நினைக்கிறது, வேறு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறது, இதில் எல்லா மாற்றங்களுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடியதில் தடைகள் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்ல விரும்புகிறோம். அதே நேரத்தில் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கு. அது நம்ம ஜனன ஜாதகத்தை சம்மந்தப்பட்டு குரு தனஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தால், 8ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோடு தொடர்பில் இருந்திருந்தால் அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு எதிர்பாராத தன வரவையும் கொடுக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது கணவன் மனைவி உறவுல டென்ஷன் ஆகாமல் இருந்துக்கணும், பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் தான் நமக்கு துலா லக்னக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி. அதனால நம்ம 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடையவர். கையிருப்பு பணம், நம்மளுடைய பேச்சு, அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள். அதனால் பேச்சை கரெக்ட் பண்ணிக்கணும். அதிகமாக
ஒரு யதார்த்தமாக பேச போய் அந்த பேச்சினாலேயே நமக்கு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குது. 8ஆம் இடம் என்பது விபத்து சம்பந்தப்பட்டது, நோயை அதிகப்படுத்துறதுன்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த நோயினுடைய தீவிரத்தன்மை, ஒரு மேல் சிகிச்சைக்கு போகிறது, அடுத்த கட்ட சிகிச்சைக்கு கொண்டு போகிறது, இதெல்லாம் வேலையெல்லாம் அது செய்யும். அதனால் அந்த விஷயத்தில் நம்மளுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி திசாபுத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு நமக்கு சாதகமான நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்து நோயை தீர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்கு, அந்த நட்சத்திரங்களை நம்ம கண்டுபிடிச்சி அதை ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால தவறான மருத்துவ ப்ராப்ளங்களை தவிர்க்கலாம். மருத்துவத்திலேயே நமக்கு ஒரு டிஃபெக்ட் ஆகிறது அல்லது அடுத்தடுத்த நோய்கள் இன்க்ரீஸ் ஆகிறது, இதையெல்லாம் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் மறைமுகமான எதிரிகள் தொல்லை. 6ஆம் இடம் என்பது நமக்கு பங்காளிகள் பேர். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள், அது தேவையில்லாமல் அவங்களால நமக்கு வரக்கூடியது. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா குரு பிரீதி. குரு பிரீதி அப்படிங்கிறது குருவினுடைய பிரதிநிதிகளை மகிழ்வித்தல். குருங்கிறது நமக்கு சொல்லித்தந்த வாத்தியார், அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும், வேதம் படித்தவர் மற்றும் தத்துவ ஞானிகள், நம்மளுக்கு வழிகாட்டிகள். இப்போ ஒரு யோகா டீச்சர் இருக்காருன்னா அவர் ஒரு கைடு. அது மாதிரி நம்மளை யாரையெல்லாம் நமக்கு வழிகாட்டிகளாக நினைக்கிறோமோ, நம்மளுடைய நலம் விரும்பிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் நமக்கு பிரீதி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும்னா குருவனுடைய நட்சத்திர நாட்களில் பண்ணணும். குருவனுடைய நட்சத்திரம் என்பது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்போ புனர்பூசம் என்பது அதிதி தேவதையை குறிக்கும். அந்த நட்சத்திரத்தில் யாருக்காவது பெரிய நம்ம போற்றக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஸ்வீட்டோட ஒரு விருந்து வைக்கிறது நல்லது. அதுதான் ஒரு தானம். அதே மாதிரி அதிதிங்கிறது ஏதாவது ஒரு நமக்கு உண்டான புதிய விருந்தாளிகளை போற்றுவது அப்படின்னு அர்த்தம். அதிதி தேவதை. அந்த புனர்பூசத்திலேயே ராமரையும் வணங்கலாம், தட்சிணாமூர்த்தியும் வணங்கலாம். அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம்ங்கிறது சுப்பிரமணியருக்கு உண்டானது, திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டானது. அந்த நட்சத்திரத்தில் அந்த முருகன் வழிபாடுகளை பண்ணலாம். விசாகம் அப்படின்னா மிருகத்தில் புலி, புனர்பூசம் அப்படின்னா பூனை, பூரட்டாதி அப்படின்னா சிங்கம். இப்போ பூரட்டாதிங்கிறதுக்கு மாமரம் குறிக்குது, விசாகம் விழாமரம், அதே மாதிரி புனர்பூசம் மூங்கில் மரம். இந்த மாதிரி நம்ம மரங்களை ஒரு நர்சரியில் செடிகளாக வாங்கி நம்ம வளர்த்தலாம். உங்களுக்கு ஜனன ஜாதகத்தின்படி குருவனுடைய தன்மைகளை புரிஞ்சு தான் இதையெல்லாம் செய்யணும். அதர்வைஸ் நம்ம இந்த தெய்வங்களை வணங்கினாலே போதும். இந்த காலகட்டத்துக்கு, இந்த வக்ரவதி காலத்துக்கு குரு பிரீதியாக செய்கிறது நன்மை. நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ நட்சத்திர சூத்திரப்படி கணிக்கும் போது வந்திருந்தாருன்னா அந்த மாதிரி வழிபாடுகள் அவருடைய வழிபாடுகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் அதில் நிறைய நம்ம இருக்குது. ஒரு லக்ன பலன்லேயே நம்ம பரிகாரமாக வழிபாடுகளை எடுத்துக்க முடியாது. பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பூரட்டாதின்னா மாமரம், சிங்கத்தை குறிக்கிறது அப்படிங்க. ஸோ இந்த குறியீடுகளை நமக்கு சாதகமான பாவ பலன்களாய் தரும் அப்படிங்கிற பட்சத்தில் இயக்கலாம். ஜென்ரலாகவே நமக்கு 8இல் குரு அப்படிங்கிறதுல நமக்கு சத்ரு உபாதைகள், வேலையில் வரக்கூடிய வேலை பளு, நம்முடைய அறிவு சார்ந்த, ஆற்றல் சார்ந்த, கம்யூனிகேஷன் சார்ந்த, இடமாற்றம் சார்ந்த விஷயங்களை நாம் கையில் எடுக்கிறதுல இதில் எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டால் ப்ராப்ளம் வராது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்துக்கிட்டு குரூப் ரீதிகளையும் பண்ணிக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நன்மையாக முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.